இன்னைக்கு திரைத்துறையிலிருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க. குறிப்பா நடிகர்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க. நடிகர்கள் மட்டுமல்ல, பல்வேறு துறைகளை சார்ந்தவங்க அரசியலுக்கு வராங்க. மருத்துவர் வராங்க, வழக்கறிஞர்கள் வராங்க, ஆசிரியர்கள் வராங்க. ஏன் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆபீசர் கூட அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரி அரசியலுக்கு வராங்க. சரி, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே முதல்ல சட்டமன்றத்துக்கு போன நடிகர் யாருன்னு தெரியுமா? இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா எல்லாருக்குமே டக்குன்னு மைண்ட்ல வர்றது எம்ஜிஆர் அவர்களை தான். ஆனா எம்ஜிஆருக்கு முன்னாடியே ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்கு போனாரு. அவர் யாருன்னா லட்சிய நடிகர் அப்படின்னு எல்லாராலும் அன்போடு அழைக்கப்படுற SSR என்கிற SS ராஜேந்திரன் அவர்கள். இவர் 1962ஆம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்டு தேனி தொகுதியிலிருந்து சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகர். தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இவர் தான் முதல் நடிகர் சட்டமன்றத்துக்கு போன எம்எல்ஏ. அதுக்கப்புறம் 1970ஆம் ஆண்டுலேருந்து 76 வரைக்கும் திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். அதாவது மேல் சபை எம்பியா இருந்தார் 1970லேருந்து 76 வரைக்கும். அதன் பிறகு திமுகவிலிருந்து விலகி எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவில் இணைந்து 1980ஆம் ஆண்டு ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறாரு. தமிழ்நாட்டிலே அந்த தேர்தலில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் SS ராஜேந்திரன் அவர்கள் தான். அதிமுக சார்பாக ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்டு வெற்றி பெறார். அதுக்கப்புறம் 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்காரு. அந்த நேரத்தில் நடந்த தேர்தலில் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் SSR கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு சேடப்பட்டி தொகுதியில் போட்டிடுறாரு. ஆனால் அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறல, தோல்வி அடைகிறாரு. அதுக்கப்புறம் மீண்டும் எம்ஜிஆர் கூட வந்து அதிமுகவில் இணைஞ்சிடறாரு. 89ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 89ஆம் ஆண்டு ஜே அணி ஜா அணி என்று அதிமுக ரெண்டா பிரிஞ்ச போது ஜெயலலிதா அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஜே அணி சார்பா பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு அதுலேயும் தோல்வி அடைகிறார். அதுக்கப்புறம் ஜே அணியிலிருந்து விலகி திருநாவுக்கரசர் அவர்கள் தொடங்கிய எம்ஜிஆர் அதிமுக இணைந்து அங்க சிறிது காலம் அரசியல் பணி செய்கிறாரு திருநாவுக்கரசர் கூட. அதன் பிறகு அவர் அரசியலிருந்து நிரந்தரமா விலகிறாரு. அதன் பிறகு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி அவர் இயற்கை ஏற்றினாரு. இந்தியாவிலேயே ஒரு நடிகர் எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்கு போன முதல் நடிகர் லட்சிய நடிகர் என்று சொல்லப்படுகிற SS ராஜேந்திரன் அவர்கள். இவருக்கு ஏன் லட்சிய நடிகர் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கையை ஏற்றுக்கிட்டவர். அதனால புராண படங்கள், அதாவது இந்த புராண காலத்து படம் சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் வேஷம் போட்டது, அந்த மாதிரி புராண கால படங்களை நடிக்க மறுத்துட்டார். அதனால தான் இவரை லட்சிய நடிகர் அப்படின்னு அழைக்கப்பட்டார்.